குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்கழி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்கு 2ஆம் இடமான தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, ராசிக்கு 5ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இணைவு, மதன கோபால யோகம் ஏற்படுது. 5ஆம் இடத்துல காதல் ஸ்தானத்தில் மதன கோபால யோகம் ஏற்படும் போது கடகத்துக்கு நிறைய மாற்றங்களை தர காத்திருக்கு. என்னென்னுங்கிறத பார்க்கலாம். ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இணைவு. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 6ல் மறைஞ்சாலும் உங்கள் ராசியை பார்க்குறாரு, அது ஒரு யோகம்தான். ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் பாக்கிய சனியாக அமர்ந்திருக்கிறார், நல்ல விஷயம். முக்கியமாக ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. நேர்கதியில் இருக்கும்போது கொஞ்சம் தொந்தரவுகள், வக்ரமாக ஆகிருச்சு. வக்ரம் பெற்று 12ஆம் இடத்துல குரு இருக்கிறார், கொஞ்சம் சேஃபர் சைடு தான் கடகை இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா, மாத துவக்கத்திலேயே மார்கழி மாதம் துவக்கத்திலேயே சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மாதம் முழுக்க சூரியன் 6ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார். மார்கழி மாதம் 5ஆம் தேதி 20/12/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி. 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி லாபஸ்தான அதிபதி 6க்கு போகிறார். ஸோ சின்ன சின்ன மாற்றங்கள் பெண்களால் ஏற்பட காத்திருக்கு, என்னங்கிறத பார்ப்போம். மார்கழி 28ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார். மார்கழி 14ஆம் தேதி டிசம்பர் 29ஆம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி. 1 கூடியவர் 6ல், 12ஆம் அதிபதி 6ல். ஸோ 2 கான்ட்ரவர்சியான ஒரு கிரகநிலை தான். என்ன அப்படின்னா, 3, 6, 8, 12 அப்படிங்கிறது வந்து மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் மறைஞ்சிருக்கிறார். இது என்னென்னா, ஃபேவராக பார்த்துட்டோம்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், அவ்வளோதான், சிம்பிள். ஒரு விஷயம் நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக மாறுது அப்படின்னா அது நம்மளுக்கு ஃபேவரான பலனை தர காத்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ புதனனுடைய மாற்றம் உங்களுக்கு ஒரு சாதகமான மாற்றமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். என்ன ஏதுங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன செய்ய காத்திருக்கிறார். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி, தனம் வாக்கு குடும்பஸ்தான அதிபதி. அவர் உங்களுடைய குடும்ப நிலைகள் எப்படி இருக்குது, உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, உங்களுடைய சேவிங்ஸ் எப்படி இருக்குது, எந்த காலகட்டம் சேமிப்பீங்க, எந்த காலகட்டம் உங்கள் கையிலேருந்து காசு வெளியே போகும், இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் தான். அப்படிப்பட்ட சூரியன் கடந்த மாதம் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்திருக்கு. ஓரளவுக்கு ஒரு பெட்டரான பொசிஷன் தான் சூரியனுக்கு. லக்ஷ்மி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க 5ஆம் இடத்துல சூரியன் இருப்பது. ஸோ ஓரளவுக்கு மேனேஜபிளாக தான் போன மாதம்லாம் போச்சு. இப்போ அந்த சூரியன் 6ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. இந்த மாதம் முழுக்க 6ஆம் இடத்துல தான் இருக்கிறார். 2ஆம் இடத்துல ஆல்ரெடி சூரியனுடைய வீட்டில் ஆல்ரெடி கேது இருக்குது. குடும்பஸ்தானத்தை கொஞ்சம் அதிகமாகவே பாதிக்கக்கூடிய அமைப்பில் கேது இருக்குது. சூரியன் வேறு 6ஆம் இடத்துல மறையிறதுனால நெகட்டிவ் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துடும் மனசுக்குள்ளே. ஆனால் அப்படி ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. குருவினுடைய பார்வையில், அதாவது உங்களுடைய பாக்கியாதிபதியினுடைய பார்வையில் சூரியன் அமர்ந்திருக்கிறார். குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி ஏதாவது சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள், பிரிவினைகள், புரிதல் இல்லாத ஒரு கோபம், பொறாமை, இந்த மாதிரி என்ன இருந்தாலும் சரி, குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளும் பொறாமை குணங்களும் ஈகோ தலைகணம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே
அப்படியே டவுன் ஆகிடும். கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவீங்க. என்னென்னா, ஏன் இந்த பிரச்சனை நடந்தது, ஏன் நம்ம இப்படி ரியாக்ட் பண்ணுறோம், ஆனால் ஆக்சுவலாக இதுதான் நடந்தது, இது இப்படி தான் இருக்குது, நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு பெரிய மனுஷன் வந்துடுவார் குடும்பத்துக்குள்ளே. ஒரு ஒரு தலையாளி போல் ஒருத்தர் வந்து நம்மளுடைய ஃபேமிலிக்குள்ளே ஆல்ரெடி இருக்கிறவங்க தான். கொஞ்சம் இருக்கிற பிரச்சனைகள் அப்படியே சேஃபாக பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா. பேசி தீர்க்க முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அதுபோல் பேசி எல்லா பிரச்சனைகளும் தீரும். முக்கியமாக கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை இல்லாமல் அவதிப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை கடகராசி என்பவர்களுக்கும் கட்டாயமாக வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருது. நிறைய கம்பெனி ஏறி இறங்கணும், ஆனால் அந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக வேலை கிடச்சிடும். நிறைய கம்பெனி ஏறி இறங்கணும்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடணும். என்னென்னா, குரு 12ஆம் இடத்துல வக்ரமாக இருக்குது, வேலைக்கான காரக கிரகம், அதாவது பாவாதிபதி 12ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறார். ஸோ வேலை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நிறைய கம்பெனி ஏறி இறங்கணும், இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே கிடச்சிடும். தாய்மாமனுக்கு உடல்நல தொந்தரவுகள் வந்து போவதை நம்மால் பார்க்க முடியும். அதே போல் அவருக்கு பயங்கர அலைச்சல் இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போக வர பிடிக்க இந்த மரியாதை இருக்கும். ஃப்ரீ ஃப்ளோவாக ஒரு வேலையை செய்ய முடியாது அவங்களால. தாய்மாமனுக்கு தொந்தரவுகள், சில நேரங்களில் பொருளாதார செலவுகளும் வந்து நீங்கள் அவங்களுக்கு. ஓகே. அதே போல் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை எளிமையாக ஜெயிக்க முடியும். ஜெயிப்பதற்குண்டான அத்துணை சூழ்நிலைகளையும் இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தருவார். சரி, கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகளை ஜெயிக்கலாம், கூடவே இருந்துட்டு துரோகம் பண்ணக்கூடிய துரோகிகளை என்ன பண்ணுறது? கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை ஜெயிக்க முடியும். தெரியாத எதிரிகள், இவர்கள்தான் உங்களுக்கு பாதிப்பை தருகிறார்கள், இவர்கள்தான் கூட இருந்து குழிபறிக்கக்கூடிய அந்த துரோகிகள் அப்படின்னு சொல்லி கண்ணுக்கு தெரியாத எதிரிகளையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய வேலையை இந்த சூரியன் செய்வார். நல்ல விஷயம் பாருங்க, கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகளையும் ஜெயிக்க முடியும். இன்னும் இந்த காலகட்டம் ரொம்ப சூடாக ஹாட்டான உணவுகள் தான் வேணும், ஸ்பைஸியாக வேணுமோ, காரசாரமாக சாப்பிடணும்னு நினைப்போம், நான்வெஜ் அதிகமாக எடுத்துக்கணும்னு நினைப்போம், கடை உணவுகள் வெளி உணவுகள் அதிகமாக எடுத்துக்கணும்னு நினைப்போம். அதனால் வயிறு சம்மந்தமான தொந்தரவுகள் வருவதற்கு காத்திருக்குது. ஆல்ரெடி எனக்கு அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது சார் அப்படின்னா, இந்த பித்தம் சம்மந்தமான விஷயங்கள்னால உடல் தொந்தரவுகள் வந்திருக்கு அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமாக கார வகை உணவுகள், எளிதில் ஜீரணமாகாத உணவுகளை எல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. மாமிசம், கீரைகள் இதெல்லாமே தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள் படிப்படியாக விலகுவதை நம்மளால் பார்க்க முடியும். 2 கூடியவருக்கு குரு பார்வை கிடச்சிருச்சு. சேமிக்கவே முடியலன்னு சொல்லி சிரமப்பட்டிருக்கக்கூடிய கடகராசி கூட ஏதாவது ஒரு சம்பாதித்ததில் ஒரு துளியாவது சேமிக்க முடியும். கொஞ்சமாவது நம்மளுடைய சேவிங்ஸ்குள்ளே ஒதுங்கி வரும். பெரியவங்களுக்கு கண்ணு சம்மந்தமான பாதிப்புகள் இருந்துட்டு இருந்ததுன்னா கண்ணு சம்மந்தமான பாதிப்புகள் நிவர்த்தியாகும். அதுக்கான மருத்துவமனைக்கு போவீங்க, ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க, மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவீங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது, ஆனால் சரியாயிடும். சரியாகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. மருந்து மாத்திரை எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஓகே. அதே நேரத்தில் இந்த காலகட்டம் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. நான் அதை செஞ்சிருவேன் அப்படி இப்படின்னா 2 கூடிய 6ஆம் இடத்துல இருக்கிறார் குருவோடு சேர்ந்து. சந்தோஷமாக இருக்கும்போதும் நம்ம சில நேரங்களில் நம்மளை அறியாமல் வாக்கு கொடுத்துருவோம். மனசு துக்கமாக இருக்கும்போது நம்மளை அறியாமல் சில நேரங்களில் வாக்கு கொடுத்துருவோம். அப்போ யாருக்கும் கேரண்டி கொடுக்குறதோ வாக்கு கொடுக்குறதோ ஆகாது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். சிம்பிள், இவ்வளோ தான். சூரியன் வந்து 9ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்று அமர்ந்திருக்கிற 2 கூடியவராக இருக்கும்போது இந்த மாதிரி தான். அதே நேரத்தில் எங்கே எதை பேசணுமோ அதை யோசித்து பேசுங்க. தேவையில்லாத வார்த்தைகளை சபை நடுவே பேசக்கூடாது. ஏன்னா நம்ம ஒன்றும் நல்ல விஷயமா சொல்ல போனாலும், என்னதான் குரு பார்வையினால் குரு வக்கரமாகி பார்க்குது, நல்லதே சொல்ல போனாலும் அவர்கள் காதுக்கு அது தவறாக தான் போய் விலகும். உங்களுடைய ஒப்பீனியன் சொல்ல வேண்டாம். அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன ஏதுன்னு கேட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்கணும். அரசாங்க அரசியல் சம்மந்தமான விஷயங்களில் ஏதாவது எதிர்ப்புகள் இருந்ததுன்னா ஜெயிக்க முடியும். வேலை சம்மந்தமான விஷயங்கள் கவர்மெண்ட் ஓரியன்டாக தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதுக்கு உண்டான ஒரு அற்புதமான சூழ்நிலை தான், அது தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓகே. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கிரன்.
உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போயாச்சு. 11 கூடியவர் 6ஆம் இடத்துக்கு போயாச்சு. மார்கழி மாதம் 5ஆம் தேதி 20/12/2025 போனார்னா மார்கழி 28 வரைக்கும், இந்த மாதம் முடிகிற வரைக்கும் இங்கே தான் இருக்கிறார் 6ஆம் இடத்துல. 4ஆம் அதிபதி 6ல். உங்களுடைய தாய் வழி உறவுகள் மூலமாக சொந்த பந்தங்களாக இருக்கக்கூடிய பெண்கள் மிகப்பெரிய வேலை பார்க்க போகிறாங்க. அதாவது உங்களுடைய சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ஆகட்டும், கணவன் மனைவி உறவுகள் அந்த சுகம் சம்பந்தமான விஷயங்களாகட்டும், அது உங்களுடைய தாய் வழி உறவுகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வைத்தறிச்சலாக இருக்கும், பிடிக்காமல் போகும். எப்படியாவது அதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி அதுக்காக மிகப்பெரிய வேலை பார்க்க போகிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, உங்களுடைய தாய் வழி உறவுகளில் யாராக இருந்தாலும் சரி, அத்தை, சித்தி, சித்தப்பா, மாமன், முக்கியமாக பெண்கள். 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது முறை பெண்களையும் சொல்லலாம். உங்களுக்கு முறை பெண்ணாக வரக்கூடிய பெண்களாக இருக்கலாம், அத்தை பொண்ணாக இருக்கலாம், மாமன் பொண்ணாக இருக்கலாம், எப்படியோ உங்களுடைய சர்க்கிளில் யோசித்து பார்த்தீங்கன்னா இவங்கனால தான் அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும். இல்லை நம்மகிட்ட நல்லாவே பேசியிருந்தாலும் சரி, ஏன்னா நல்லா பேசி எதிர்பார்த்து துரோகம் பண்ணக்கூடிய மனநிலைமை இருந்தால் அந்த மாதம் அதை காட்டி கொடுத்துருன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உங்களுடைய ரகசியங்களை, அந்தரங்க விஷயங்களை, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்களை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. சொன்னோம்னா கண்டிப்பாக அதை ஒரு பெரிய கருவியாக பயன்படுத்தி உங்கள் 2 பேருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்திடுவாங்க. அதனால் நம்ம அந்த பெண்கள் யார் அந்த விஷயத்தை செய்கிறாங்களோ அவங்கள நம்ம எதிரிகளாக பார்த்துருவோம். இப்போ எதிரியாக பார்த்தோம் அப்படின்னா லைஃப் லாங் அவங்க எதிரிகளாகவே இருக்க போகிறாங்க. முக்கியமாக தாய் வழி உறவுகளில் சில நேரங்களில் தாய்க்கே கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகள் வந்து மருத்துவமனைக்கு சேர்த்து அதனால் அழுத்தங்களும் வரும். அப்போ தாய்க்கு உடல்நிலை தொந்தரவுகள் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி அவங்கள பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன பாதிப்பு பகுதி குறையும். ஏன்னா அவங்க என்ன சொன்னாலும் நம்ம அதை கண்டுக்க போகிறது கிடையாது. தாயாருடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம போயிடுவோம். சில நேரங்கள் அங்கே காம்ப்ரமைஸ் ஆகிடும். ஆனால் தாயார் நல்லா தான் இருக்கிறாங்க, இல்லை தாயார் இல்லை என் காலம் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உஷாராக இருங்க. பெண்களால் மிகப்பெரிய பாதிப்பு வரப்போகுது. நம்ம லாபம்னு நினைப்போம், அவங்க சொல்கிறதெல்லாம் நம்மளுக்கு காதில் தேன் வந்து போயிடுற மாதிரி இருக்கும். லாபம்னு நினைப்போம், இங்கே பெரிய வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. கவனம் கவனம் கவனம். அடுத்ததாக புதன் உங்களுடைய ராசிக்கு 3/12 அதிபதி 6ஆம் இடத்துல. 12 கூடியவர் 6ல். விபரீத ராஜயோகம், கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம். வெளியூர் வெளிமண்ணல் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளணும், போகணும், பிடிக்கணும், அதுக்காக முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக செய்யலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு அது சாதகமாக முடியும். ஏன்னா இங்கே புதனோடு சேர்ந்து குருவும் பரிவர்த்தனை. அதாவது புதன் வீட்டில் குரு இருக்கிறாரு, குரு வீட்டுக்கு புதன் வந்தாச்சு. அப்போ 2 பேர்த்துக்குள்ளே தங்களுடைய வீடுகளை மாற்றிக்கொள்வார்கள். பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது. இப்போ வேலை சம்மந்தமாக வெளியூர் வெளிமாநில வெளிநாடெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்கிறவங்க வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் உங்களுக்கான அந்த பதிவை துவங்குவதற்கான வாய்ப்புகளை சொல்கிறது. விளையாட்டு சம்மந்தமான துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். பேங்க்கு, ஆடிட்டிங்கு, பணம் புழக்க வழக்கங்கள், படிப்பு சம்மந்தமான விஷயங்கள், ஒரு டீச்சராக இருக்கிறவங்களுக்கு, ஒரு ஸ்டேஷனரி வச்சுருக்கிறவங்களுக்கு, தரகு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு, இவங்களுக்கு எல்லாமே அந்த புதனுடைய அருட்கடாட்சம் பூர்ணமாக கிடைக்கிது. எல்லாமே சந்தோஷமாக இருக்குது. யாருக்கெல்லாம் இது டோட்டலாக பழிக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, யாரெல்லாம் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு, பூர்வீகத்தை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் வசித்து தங்களுடைய ஜீவனத்தை நடத்திட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் புதன் ஃபுல் சப்போர்ட் பண்ண போகிறாரு வரக்கூடிய மாதம். அதுவும் மார்கழி 14, அதாவது டிசம்பர் 29க்கு மேலே ரொம்ப 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 நல்லா இருக்க போகுது. குருவோட பார்வையில் புதன் அப்படின்னு சொல்கிறத தாண்டி குரு கூடயே புதன் பரிவர்த்தனை ஆகுது. எல்லாமே நல்லாயிருக்கும். டாக்குமெண்ட் சம்மந்தமான தொந்தரவுகள் எது இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். அக்கம் பக்கத்தினர் இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். யாரெல்லாம் நம்மளுக்கு எகென்ஸ்டாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கழிச்சுட்ருவோம். யாரெல்லாம் நம்மளுக்கு ஃபேவராக இருக்கிறாங்களோ அவங்கள இன்னும் கூடவே வச்சுக்குவோம். நிறைய 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 விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவராக நடக்க காத்திருக்கு. நிறைய விஷயங்கள் புதனால். இப்போது எதையுமே துணிஞ்சு செய்யணும், பதட்டம் இல்லாமல் செய்யணுன்ற ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா? இந்த பதட்டம் இல்லாமல் செய்வதற்குண்டான வேலையை இந்த புதன் உங்களுக்கு தருகிறார். மொத்தத்தில்
பிறந்த இடத்தை விட்டு வெளியூர் வெளிமான வெளிநாட்டில் ஜீவனத்துக்காக வசிக்கக்கூடிய அத்தனை கடகராசி அன்பர்களுக்கும் இந்த மாதம் பொற்காலமே. கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். நான் சொன்ன அந்த பெண்கள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. அது மட்டும்தான் கொஞ்சம் உறுத்துது, மற்றபடி எல்லாமே சுபம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு 2 நல்லெண்ணெய் போட்டு வழிபாடு பண்ணுங்க. பிறந்த கிழமை அன்றைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் அந்த வழிபாடை செய்யுங்க. மேலும் கடகராசி என்பவர்களுக்கு தொட்டதெல்லாமே பொன்னாகணும். மன ரீதியான நிம்மதியும் உடல் ரீதியான சந்தோஷத்தையும் அமைதியான வாழ்க்கை சூழலையும் இந்த மாதம் எல்லாம் உள்ள பரம்பொருள் உங்களுக்கு தரட்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே. நன்றி. வாழ்வுளமுடன். திருச்சிற்றம்பலம்.